விண்ணெல்லாமும் மீதுதான் வாழ்த்து பாடுது, மண்ணெல்லாமும் அருளில்தான் நாளும் வாழுது. யா ரசூல் இறையின் தூதரே. அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ். அஸ்லாபான் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இல்மில் பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக ஹாஷிமா. பதினொன்று 56 12 3 என்று கொண்டது. अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व तआला बरकातुहु नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बाद फकद काल अल्लाहु तआला फिल कुरानिल अलीम. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய சுதந்திர போரின் முன்னோடிகளும் முஸ்லிம்கள். நாம் இன்று இங்கு ஒன்று கூடியுள்ளோம். ஒரு பெருமை மிக்க நிகழ்வை நினைவு கூறாதுதான் இந்திய சுதந்திரம். இந்த சுதந்திரம் யாருக்கோ ஒருவரால் மட்டுமல்ல, பல கோடி மக்களின் தியாகத்தால் வந்தது. அவர்களின் முக்கிய பங்காற்றியவர்கள் இந்திய முஸ்லிம்கள். இந்திய வரலாற்றில் அதிக பேசக்கூடியதன் சுதந்திர வரலாற்றாகும். அந்த சுதந்திர வரலாற்றில் முஸ்லிம்களின் பங்கை குறிப்பிட்டால் எந்த வரலாற்று ஆசிரியராலும் எழுத முடியாது. அந்த அளவுக்கு முஸ்லிம்களில் படித்தவர்கள், படிக்காதவர்கள், செல்வந்தர்கள், ஏழைகள், ஆண்கள், பெண்கள் எல்லா தரப்பினரும் சுதந்திர போரில் பங்கெடுத்துள்ளார்கள். இவர்கள் அனைவரும் சுதந்திர உணர்ச்சியை ஊட்டி வழிகாட்டிகளாக ஆளுங்கள் திகழ்ந்தார்கள் என்றால் அது மிகையானதல்ல. ஆனால் இன்று பள்ளி முதல் கல்லூரி வரை வரலாற்று பாடங்களில் முஸ்லிம்களின் பங்கு மறைக்கப்படுகின்றன. குறிப்பாக ஆலிம்களின் தியாகங்கள் இருட்டடைப்பு செய்யப்படுகின்றன. எனவே இன்றைய கால சூழ்நிலையில் நம் சமுதாயம் பாரென்றெல்லாம் சுதந்திரத்துக்காக தியாகங்கள் செய்தன. எதற்காக செய்தது என்பதை அறிந்து கொள்வது அவசியமாகும். முதல் சுதந்திர போர் பிரகடனம். மௌலானா ஷா வலியுல்லாஹ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மூத்த மகனான மௌலானா ஷா அப்துல் அஜீஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 1746 பிறந்தார்கள். பிரிட்டிஷ் அரசால் முஸ்லிம்களுக்கு நேரடியாகவும் மறைமுக சட்டங்களும் கடுமையான இன்னல்களில் தான் இந்தியாவை தாருல் ஹர்ப் என பத்வா கொடுத்த ஆங்கிலேயருக்கு எதிராக ஜிஹாத் செய்யும்படி பிரகடனப்படுத்தினார்கள். அயோத்தியில் விழுந்த மௌலானா சையீத் அஹ்மதுல்லா ஷா சென்னையில் பிறந்து வளர்ந்து சுதந்திர புரட்சியை விதைக்கும் நாடெங்கிலும் சென்று உத்தரப்பிரதேசம் லக்னோவில் ஒரு பகுதியை கைப்பற்றி ஆங்கிலேயருக்கு எதிராக சிறிய அரசு 1857 நிறுவினார். பல தடவை ஆங்கிலேயர் மோதியும் ஆங்கிலேயர் அளவில் பிடிக்க முடியவில்லை. கடைசியில் இவர் உயிரோடு அல்லது பிணமாக ஒப்படைப்பவருக்கு 50,000 ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று ஆங்கில அரசு அறிவித்தது. அயோத்தியின் சிற்றரசர் நடத்திய பாவன் ராஜா ஜஹானாத் சிங் அஹ்மதுல்லா ஷாவிற்கு உதவுவதாக கடிதம் மூலம் அழைப்பு விடுவித்துடன் அதன் சூழ்ச்சி அறியாத மௌலவி அஹ்மதுல்லா அவர்கள் யானை மீது அமர்ந்து பாவன் ராஜாவின் நகருக்குள் நுழைகிறார்கள். நுழைந்ததும் கோட்டை கதவுகள் மூடப்படுகின்றன. கோட்டை சுவரின் மீது காவலர்களுடன் ராஜா ஜஹானாத் சிங் நிற்பதை பார்த்து சதி வலையில் அகட்டப்பட்டதை உணர்ந்த மௌலவி இவர்கள் தப்பிக்க முயன்ற போது ராஜாவின் தம்பி பல்வேல் சிங் துப்பாக்கியை மாவில் சுட்டவுடன் மௌலவி இவர்கள் மண்ணில் சாய்ந்து விடுகிறார்கள். ஆங்கிலேயருக்கு விசுவாசத்தை காட்டவும் வெகுமதிகளை பெறவும் 13 மைல் தூரத்தில் முகாமிட்டிருந்து ஆங்கிலேயரும் ராஜாவும் அவரது தம்பியும் மௌலவி அஹ்மதுல்லா அவர்களின் உடலை ஒப்படைக்கிறார்கள். அதை வாங்கிய ஆங்கிலேயர்கள் தலையை வெட்டி கம்பியில் செறிய போலிச்சாவடியில் எல்லோரும் பார்க்கும்படி வைத்துவிட்டு உடலை துண்டு துண்டாக வெட்டி தீயில் போட்டு பொசுக்கிவிட்டனர். கடைசியில் தலைமட்டமாக ஜஹான் ஆஷாத் மஹல்லாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக நடந்து கொண்டதற்காக ராஜா ஜஹானாத் சிங்கிற்கு 50,000 ரூபாய் பரிசு அளித்து பாராட்டியது ஆங்கில அரசு. மௌலவி அஹ்மதுல்லா அவர்களின் வீரத்தை பற்றி ஜெனரல் தாமஸ் என்ற ஆங்கில அதிகாரி இப்படி கூறினார்: இந்திய புரட்சி செய்தவர்கள் இவரை விட மேலான வீரர் எவரும் இல்லை. ஆங்கில தலைப்பகுதியில் மாபெரும் வீரனான சர் ஆலன் கேம்பல் என்பவர் யுத்த காலத்தில் தோல்வியை தழுவியதற்கு இவரே காரணம். தாய்நாடு விடுதலை பெற போராடியதில் ஒரு நிகரற்ற வீரர். அடுத்து நாம் நினைவு கொள்ள வேண்டியது டிப்டி வஹாப் அலி. 1857 முதல் சுதந்திர போரில் முஸ்லிம்கள் முக்கியமான பங்கு வகித்தனர். அந்த காலத்தில் பகதூர் ஷா ஜாஃபர் கடைசி முகலாய சாம்ராட்டாக இருந்தார். அவரை தலைவராக கொண்டுதான் 1857 கிளர்ச்சி நிகழ்ந்தது. அது ஒரு பொதுமக்கள் புரட்சி. ஹிந்து முஸ்லிம் இருவரும் ஒன்றுபட்ட போராட்டம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 1888 முதல் 1958 வரை இந்திய சுதந்திர தலைவர், எழுத்தாளர், சுஃபி அறிஞராக இருந்தார். 1923 முதல் 1940 வரை இந்திய தேசிய காங்கிரஸில் தலைவராக இருந்தார். 1947 முதல் 1958 வரை இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராக இருந்தார். கிலாபத் இயக்கம், நீங்கள் விட்டுவிடுங்கள் இயக்கம் போன்ற முக்கிய இயக்கங்கள் பங்கேற்றார். ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை ஆகியவற்றை வலியுறுத்தினார். பிரித்தானியரால் பலமுறை கைது செய்யப்பட்டார். கல்விக்காக UGC, IIT, AITC போன்ற அமைப்புகளை நிறுவினார். எழுத்தாளர், இந்தியாவின் ஃப்ரீடம் போன்ற நூல்களை எழுதினார். 1992 பாரத் ரத்னா விருது கிடைத்தது. அவரது பிறந்த நாள் நவம்பர் 11 தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்பட்டது. அக்பர் அலி ஒரு மனிதநேயவாதி, சமூக சேவர் மற்றும் சுதந்திர போராளி. காங்கிரஸ் இயக்கத்தின் முக்கிய பங்கு வகித்தவர். பிரிட்டிஷ் ஆதியத்திற்கு எதிராக எழுந்தவர். மத சண்டைகளை தவிர்த்து மக்கள் ஒற்றுமை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
திப்பு சுல்தான் 1751 முதல் 1799 வரை மைசூரின் புலி என்று அழைக்கப்பட்டவர். பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு முதலில் ஆயுதம் எடுத்த முஸ்லிம் அரசர். இங்கிலாந்து ஆதிற்கு 4 முறை மைசூர் போர்களிலும் துணிந்து போரிட்டவர். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் தன் உயிரை தியாகம் செய்தவர். அடிமையாக வாழ்வதற்கு மாறாக வீர மரணமே தரமானது என்றவர். அவரின் தியாகம் இந்திய சுதந்திரத்தின் ஆரம்ப குரலாகும். அஷ்பாஹுல்லா கான் இந்திய யோகர் சங்க உறுப்பினர். இந்து முஸ்லீமாக இணைந்து போராடிய ஒருமித்த நல்லெண்ணத்தின் சின்னமாக இருந்தார். 1925ஆம் ஆண்டு கலோரி ரயில்வே கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்டு தூக்கு தண்டனைக்குரியவராக ஆனார். தன் இறுதி நாள் வரை இஸ்லாமிய நம்பிக்கையுடன் வாழ்ந்தார். மௌலானா மஹ்மூது ஹசன் சைஹுல் என அழைக்கப்படும் இஸ்லாமிய அறிஞர் சில்க் லெட்டர் மூவ்மெண்ட் மூலம் பிற நாட்டு ஆதரவுடன் இந்திய சுதந்திரத்தை உருவாக்க முயன்றார். பிரிட்டிஷ் அரசால் கைது செய்யப்பட்டு மால்டா தீவில் சிறை வைக்கப்பட்டார். ஔஷாஷிப் காந்தியடிகளின் நெருங்கிய ஆதரவாளராக இருந்தார். 1942ஆம் ஆண்டு குவைட் இந்தியா இயக்கத்தின் பங்கேற்றார். இந்திய சுதந்திரத்துக்கு பின் இந்தியாவின் முதல் தூதராக அமெரிக்காவின் பணியாற்றினார். சையத் அலி மீரா இந்திய சுதந்திரத்தை உருவாக்க முயன்றார். மற்றும் பலரின் தியாகமும் இந்திய சுதந்திரத்தின் முக்கிய பங்காற்றியது. முஸ்லிம் உலமாக்கள் விடுதலை. பல உலமாக்கள் ஹஜ்ரத் முகமது அலி, சவுகத் அலி மற்றும் ஜாமியத்துல் உலமா ஹிந்த் உள்ளிட்ட அவர்கள் இஸ்லாமிய அடிப்படையில் நாடு விடுதலை பெற வேண்டும் என்று கூறினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்திய தேசத்தை கட்டி எழுப்பிய முஸ்லிம்களின் பங்களிப்பு முக்கியமானது. நமது நியாயத்திற்கு ஆதரவு தரும் எந்த போராட்டத்துக்கும் நாம் உடன் இருக்க வேண்டும். இஸ்லாமிய பார்வையில் சுதந்திரம். இஸ்லாமிய ரீதியாக ஒரு முஸ்லீம் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் அங்கே நியாயம் நாட்டுவது அவனுடைய கடமை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.